வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து. முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. கொரோனாவால் உயிரிழந்தவரின் உடலை வீசி சென்ற விவகாரம். ஊழியர்களின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய கோரி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டம். பதினோரு வயது சிறுவன் உட்பட 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 132ஆக உயர்வு. பாகூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் பெய்த திடீர் மழை. அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் அரசு செய்ய கோரிக்கை. சிபிஐ, சிபிஎம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து செய்யப்படுவதாக முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்துள்ளார். மேலும் 10ஆம் வகுப்பில் அனைவரும் தேர்ச்சி பெற்றுள்ளதாகவும் அவர் அறிவித்துள்ளார். முதலமைச்சர் நாராயணசாமி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் தமிழக அரசின் கல்வி பாடத்திட்டத்தை பின்பற்றக்கூடிய புதுச்சேரி அரசு 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை தமிழக அரசு ரத்து செய்ததை அடுத்து தங்களது அரசும் தேர்வை ரத்து செய்வதாக அறிவித்தார். மேலும் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் 10ஆம் வகுப்பில் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாகவும் அவர் கூறினார். மேலும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வும் ரத்து செய்யப்படுவதாக அறிவித்த முதலமைச்சர் நாராயணசாமி காலாண்டு மற்றும் அரையாண்டு தேர்வில் பெற்ற மதிப்பெண்கள் அடிப்படையில் மதிப்பெண்கள் அளிக்கப்படும் என்றும் எஞ்சிய மதிப்பெண்கள் மாணவர்களின் வருகை அடிப்படையில் நிர்ணயிக்கப்படும் என தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர் பள்ளி மற்றும் கல்லூரி திறப்பு குறித்து மத்திய அரசு எடுக்கும் முடிவை பொறுத்து புதுச்சேரி அரசு செயல்படும் என்றும் மேலும் அனைத்து கல்வி நிலையங்களை ஆலோசித்து இது குறித்த அறிக்கையை மத்திய அரசுக்கு அனுப்புவோம் என்றும் முதலமைச்சர் நாராயணசாமி தெரிவித்தார். முறையில் நம்முடைய தேர்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. பாடப்புத்தகங்கள் எல்லாம் தமிழ்நாடு கல்வி வாரியத்து அடிப்படையில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். நமக்கென்று ஒரு தனியாக ஒரு கல்வி வாரியம் அமைக்கப்படவில்லை. அதற்கான நடவடிக்கையும் எடுக்கிறோம். தமிழக அரசானது 10ஆம் வகுப்பு தேர்வு நடத்துவதற்கான ஆயத்த வேலைகளை செய்து தேதியையும் குறிப்பிட்டார்கள். இதற்கு இடையில் ஆசிரியர் சங்கங்களும் பெற்றோர்களும் மற்றும் பல தன்னாட்சி அமைப்புகளும் கொரோனா தொற்று நோய் இருக்கின்ற காரணத்தால் தேர்வுகள் எழுதுவது நடைமுறைக்கு சாத்தியமில்லை. குறிப்பாக தமிழகத்தில் பெரிய அளவில் கொரோனா தொற்று நோய் பரவி வருகிறது. ஆகவே இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். மாண்புமிகு திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர், சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் ஸ்டாலின் ஐயா அவர்களும் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் தமிழக காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவரும் மற்றும் அரசியல் கட்சி தலைவர்கள் அனைவரும் இந்த கொரோனா தொற்று நோய் இருக்கின்ற காரணத்தால் கண்டிப்பாக இந்த தேர்வை ரத்து செய்ய வேண்டும் என்று தொடர்ந்து கூறி வந்தார்கள். ஆசிரியர்கள் அமைப்புகளும் பெற்றோர்களும் தன்னாட்சி அமைப்புகளும் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்தார்கள். நேற்று தினம் அந்த வழக்கு விசாரணைக்கு வந்த சமயத்தில் தமிழக அரசின் சார்பில் நாங்கள் தேர்வு எழுதுவதற்கான அனைத்து ஆயத்த நடவடிக்கைகளும் செய்திருக்கிறோம் என்று வாதிட்டார்கள்.
ஆசிரியர் அமைப்பின் சார்பில் போட்ட வழக்கில் நீதிமன்றமானது கொரோனா தொற்றுநோய் வேகமாக பரவி வருகிறது. இந்த சூழ்நிலையில் நீங்கள் எப்படி தேர்வை நடத்த முடியும் என்ற கேள்வியை கேட்டு அதற்கான என்னென்ன ஆயத்த பணிகளை செய்திருக்கிறது என்று விளக்கமாக 11ஆம் தேதி தமிழக அரசு பதிலளிக்க வேண்டும் என்று கூறியிருந்தார்கள். இதற்கிடையில் தமிழகத்துடைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தமிழக மாண்புமிகு கல்வித்துறை அமைச்சர் அவர்களையும் மற்றும் அதிகாரிகளெல்லாம் அழைத்து பேசி இன்றைய தினம் ஒரு அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார். 10ஆம் வகுப்பு தேர்வை முழுமையாக தமிழகத்தில் ரத்து செய்திருக்கிறோம் என்று கூறியிருக்கிறார். நம்முடைய மாநிலத்தை பொறுத்தவரையிலே நாம் தமிழ்நாடு கல்வி வாரியத்தின் அடிப்படையில் நம்முடைய பாடப்புத்தகங்கள் இருக்கிறது. தேர்வும் அதை ஒட்டித்தான் நாம் எழுதுகின்ற காரணத்தால் புதுச்சேரி மாநிலத்திலும் நான் மாண்புமிகு கல்வி அமைச்சர் திரு கமலக்கண்ணன் அவர்களோடு கலந்து பேசி புதுச்சேரி மாநிலத்திலும் நாங்கள் 10ஆம் வகுப்பு தேர்வை ரத்து செய்வோம். அது அவர்கள் வாங்கிய செமஸ்டரில் வாங்கிய மார்க்கு மற்றும் அவருடைய அட்டெண்டன்ஸ் அடிப்படையில் அவர்கள் பள்ளியில் உள்ள அட்டெண்டன்ஸ் அடிப்படையில் தேர்வை முடிவு செய்வது என்பது நாங்கள் முடிவு செய்திருக்கிறோம். ஆகவே 10ஆம் வகுப்பு தேர்வு புதுச்சேரி மாநிலத்திலும் நடைபெறாது. மொத்தம் நம்முடைய மாநிலத்தில் 13,897 மாணவ மாணவியர்கள் புதுவையில் மட்டும் 13,897 மாணவ மாணவியர்கள், காரைக்கால் அதை சேர்த்து மொத்தம் 16,709 மாணவ மாணவியர்கள். இவர்கள் அவருடைய செமஸ்டர் மார்க்கின் அடிப்படையில் அவருடைய அட்டெண்டன்ஸ் அடிப்படையில் அவர்களுக்கு தேர்ச்சி கொடுக்கப்படும் என்று நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக நீதிமன்றம் மற்றும் தமிழக அரசினுடைய முடிவு நாம் தமிழ்நாடு கல்வி வாரியத்தில் இருக்கின்ற காரணத்தினால் நமக்கும் அது பொருந்தும். ஆகவே தமிழ்நாடு முறையில் புதுச்சேரி மாநிலத்திலும் நாங்கள் அவர்கள் தேர்ச்சியை அறிவிப்போம், 10வது தேர்ச்சியை அறிவிப்போம் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே தெலுங்கானா மாநில முதலமைச்சர் மாண்புமிகு சந்திரசேகர ராவ் அவர்கள் நேற்றைய தினம் கொடுத்த அறிவிப்பில் அனைத்து மாணவர்களும் தெலுங்கானா மாநிலத்தில் 10வது அவளுக்கு தேர்வு பெற்றார்கள் என்று அறிவித்திருக்கிறார்கள். தமிழ்நாடு கல்வி வாரியத்தினுடைய அடிப்படையில் நம்முடைய தேர்வும் இருக்கின்ற காரணத்தால் அதே நடைமுறையை நம்முடைய புதுச்சேரி மாநிலத்திலும் நாங்கள் கடைப்பிடிப்போம் என்பதை கூறிக்கொள்கிறோம். +1 +2 என்ன சார் சொன்னாங்க? +1 பொறுத்த வரைக்கும் மொத்தம் மாணவ மாணவர்கள் புதுச்சேரியில் 12,209, காரைக்காலில் 2,344, மொத்தம் 14,553 பேர்கள் +1. அதில் ஒரு பேப்பர் எழுத வேண்டியிருக்குது, அதுவும் ரத்து செய்யப்படுகிறது. அதற்கும் தேர்வு முறையும் அதே முறை, பழைய முறை. அதாவது 10வது வகுப்பில் எப்படி புதுச்சேரியில் கொரோனாவால் உயிரிழந்தவரின் உடலை வீசி சென்ற விவகாரத்தில் சுகாதாரத்துறை ஊழியர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டதை ரத்து செய்ய கோரி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் ஏராளமானோர் தங்களது பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் மருத்துவமனை பணிகள் பாதிக்கப்பட்டன. புதுச்சேரியில் கொரோனாவால் உயிரிழந்தவரின் உடலை சுகாதாரத்துறை மற்றும் கொம்யூன் பஞ்சாயத்து ஊழியர்கள் அடக்கம் செய்யும் இடத்தில் குழியில் வீசி சென்ற விவகாரத்தில் 3 ஊழியர்களை பணியிடை நீக்கம் செய்து முதலமைச்சர் நாராயணசாமி அதிரடியாக உத்தரவிட்டார். இந்நிலையில் பணியிடை நீக்க உத்தரவை ரத்து செய்ய கோரி புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் 60க்கும் மேற்பட்டோர் தங்களது பணிகளை புறக்கணித்து மருத்துவமனை வளாகத்தில் தரையில் அமர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் மருத்துவமனை பணிகள் அனைத்தும் பாதிக்கப்பட்டது. மருத்துவ அதிகாரியின் உத்தரவின் பேரில்தான் இந்த சம்பவம் நடந்ததாகவும் இதில் தவறு ஏதும் இல்லை என்றும் உடனடியாக சுகாதாரத்துறை ஊழியர் பணியிடை நீக்கம் செய்த உத்தரவை ரத்து செய்ய வேண்டும் என்றும், தவறும் பட்சத்தில்
புதன்கிழமை முதல் புதுச்சேரி, காரைக்கால், மாஹே, ஏனாம் ஆகிய பகுதிகளில் பணிபுரியும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் அனைவரும் போராட்டத்தில் ஈடுபடுவோம் என போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். புதுச்சேரியில் 11 வயது சிறுவன் உட்பட 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டதை அடுத்து புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 132ஆக உயர்ந்துள்ளது. புதுச்சேரியில் கொரோனா தொற்று பாதிக்கப்பட்டோரின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் செவ்வாய்க்கிழமையன்று புதியதாக 11 வயது சிறுவன் உட்பட 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதனால் புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 132ஆக உயர்ந்துள்ளது. தற்போது மருத்துவமனையில் 77 பேர் சிகிச்சை பெற்று வருகின்றனர். 55 பேர் குணமடைந்து வீட்டிற்கு சென்றுள்ளனர். மருத்துவக் கல்லூரியில் நேற்று கொரோனா இருப்பதாக ஒரு 11 வயது சிறுவன் அனுமதிக்கப்பட்டுள்ளார். காமராஜ் நகரை சேர்ந்தவர். அதே கதிர்காமத்தில் 3 நபர்கள் குணமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியில் ஒருவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். வெளி மாநிலங்களில் புதுவையை சேர்ந்த வெளி மாநிலங்களில் உள்ளவர்கள் மேலும் 2 என்று கண்டறியப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். நான் கூறிய எல்லாரும் அனுமதிக்கப்பட்ட எல்லாரும் உடல் நலமுடன் இருக்கிறார்கள். மாஹே பகுதியில் நேற்று ஒருவர் வெளிநாடு சென்று திரும்பியவர் கொரோனா இருப்பதாக கண்டறியப்பட்டு சேர்க்கப்பட்டுள்ளார். அவருடன் சேர்ந்து மாஹேயில் இப்போது 2 நபர்கள் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். இதுவரை நாம் 8472 பரிசோதனைகள் செய்திருக்கிறோம். அதில் 8292 டெஸ்ட்கள் நெகட்டிவ் என்று வந்திருக்கிறது. இப்போது ஐசியூவில் இருந்த ஒரு சில நபர்கள் கூட ஸ்டேபிளாக இருக்கிறார்கள். யாருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆகையால் கேஸ் இப்போது 2 நாட்களாக சிறிது குறைந்திருப்பது போல் தெரிகிறது. இது பெரும்பாலும் மக்களுடைய ஒத்துழைப்பாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஆகையால் தொடர்ந்து இதே மாதிரி ஒத்துழைப்பை கொடுத்து வந்தால் இந்த பாதிக்கப்படுவோர் எண்ணிக்கை சிறிது சிறிதாக குறையும். இப்பொழுது ஆக மொத்தம் 77 நபர்கள் பாசிட்டிவ் என்று கண்டறியப்பட்டு சிகிச்சை பெற்று வருகிறார்கள். அதில் 32 நபர்கள் கதிர்காமம் மருத்துவக் கல்லூரியிலும் 40 நபர்கள் ஜிப்மர் மருத்துவக் கல்லூரியிலும் சிகிச்சை பெற்று வருகிறார்கள். பாகூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் இடி மின்னலுடன் பெய்த கனமழையின் காரணமாக அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் பெருத்த வேதனை அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் கோடைக்காலம் முடிந்த பிறகும் கடந்த சில நாட்களாக வெயில் கொளுத்தி வந்தது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமையன்று மாலையில் வானத்தில் மேகங்கள் திரண்டு குளிர்ந்த காற்று வீசியது. இதனையடுத்து நகர பகுதியில் லேசான மழை பெய்தது. கிராமப்புறங்களான பாகூர், கன்னியகோவில், மணவெளி, கிருமாம்பாக்கம், நெட்டப்பாக்கம், சோரியாங்குப்பம், பரிக்கல்பட்டு, கரையாம்புத்தூர், குருவிநத்தம் ஆகிய பகுதிகளில் இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்தது. இந்த மழையால் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் குளம் போல் தேங்கி நின்றது. வயல்களிலும் தண்ணீர் தேங்கியதால் பல இடங்களில் பயிரிடப்பட்டிருந்த நெற்பயிர்கள் சாய்ந்து சேதமடைந்தன. பாகூர் பகுதியில் மட்டும் ஒரே நாளில் 51 மில்லிமீட்டர் மழை பதிவானது. பாகூர், கரையாம்புத்தூர், கரிக்கலாம்பாக்கம், சேலியமேடு, அரங்கனூர் மற்றும் பரிக்கல்பட்டு ஆகிய பகுதிகளில் அறுவடை செய்ய தயார் நிலையில் இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் திடீர் மழையால் வயல்களில் மழைநீர் தேங்கி சாய்ந்து சேதமடைந்தன. இதனால் விவசாயிகள் பெரிதும் வேதனை அடைந்துள்ளனர். இடி மின்னலுடன் பலத்த மழை பெய்ததால் பாகூர் பகுதியில் 40க்கும் மேற்பட்ட மின் சாதனங்கள் பழுதாயின. இதனால் அந்த பகுதி முழுவதும் மின் இணைப்பு துண்டிக்கப்பட்டது. சேதமடைந்த மின் சாதனங்களை அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் சரி செய்தனர். பல நாட்களாக கடும் வெயிலின் தாக்கத்தால் அவதிப்பட்ட பொதுமக்கள் இந்த மழையால் வெப்பம் தணிந்து மகிழ்ச்சி அடைந்தனர். முதலமைச்சர் நாராயணசாமி தலைமையில் நடைபெற்ற பேரிடர் மேலாண்மை குழு கூட்டத்தில் கொரோனா பரவலின் தற்போதைய நிலை குறித்து விவாதிக்கப்பட்டது. புதுச்சேரி மாநில பேரிடர் மேலாண்மை குழு சார்பில் ஆலோசனை கூட்டம் சட்டமன்ற வளாகத்தில் உள்ள கமிட்டி அறையில் நடைபெற்றது. கூட்டத்திற்கு பேரிடர் மேலாண்மை குழுவின் தலைவரான முதலமைச்சர் நாராயணசாமி தலைமை தாங்கினார். கூட்டத்தில் அமைச்சர்கள் நமச்சிவாயம், மல்லாடி கிருஷ்ணராவ், கந்தசாமி, ஷாஜகான், கமலக்கண்ணன், வைத்திலிங்கம் எம்பி, தலைமைச் செயலாளர் அஸ்வினிகுமார், போலீஸ் டிஜிபி பாலாஜி ஸ்ரீவத்சவா உட்பட அரசு செயலாளர்கள், உயர் அதிகாரிகள் பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் கொரோனா பரவலின் தற்போதைய நிலை குறித்தும் அடுத்து எடுக்க வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் ஆலோசிக்கப்பட்டது. who may take over after that for a respectful burial.
புதுச்சேரி மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி இயற்கை சூழலில் இருக்க வேண்டும் என்பதற்காக காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய வளாக வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. புதுச்சேரியில் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ மணக்குள விநாயகர் கோவிலுக்கு சொந்தமான யானை லட்சுமி ஈஸ்வரன் கோவில் குளக்கரையில் பராமரிக்கப்பட்டு வந்தது. இந்த யானையை வனப்பகுதிக்கு கொண்டு செல்ல கால்நடை மருத்துவர்கள் மற்றும் வனத்துறையினர் அறிவுறுத்தியிருந்தனர். இதனையடுத்து யானை லட்சுமியை திங்கட்கிழமை அன்று காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய வளாகத்திற்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இயற்கை சூழலில் கொஞ்ச நேரம் இருக்க வேண்டும் என்பதாலும் கொரோனா நோய் தொற்றிலிருந்து யானையை பாதுகாக்கும் பொருட்டும் மணக்குள விநாயகர் கோவில் யானை லட்சுமி காமராஜர் வேளாண் அறிவியல் நிலைய வனப்பகுதிக்கு கொண்டு செல்லப்பட்டது. அங்கு வைத்து யானையை 15 நாட்கள் பராமரிக்க திட்டமிடப்பட்டுள்ளது. நாள்தோறும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளவும் திட்டமிடப்பட்டுள்ளது. செய்திகளில் இனி வருவது புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் அரசு செய்ய கோரிக்கை. சிபிஐ சிபிஎம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். செய்திகள் தொடர்கின்றன. புதுச்சேரியில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் அரசு செய்ய கோரி சிபிஎம் மற்றும் சிபிஐ கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மாநில சிபிஐ சிபிஎம் சார்பில் புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் செய்ய வேண்டும், 100 நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக மாற்ற வேண்டும், ஏழை குடும்பங்களுக்கு 25 கிலோ அரிசி மற்றும் மளிகைப் பொருட்கள் வழங்க வேண்டும் உட்பட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தப்பட்டது. தலைமை தபால் நிலையம் அருகே நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினர் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து தங்களது கோரிக்கைகளை வலியுறுத்தி மத்திய மாநில அரசுகளுக்கு எதிராக கண்டன கோஷங்களை எழுப்பினர். கோரிக்கைகள் நிறைவேறும் வரை தொடர் போராட்டம் நடத்தப்படும் என கம்யூனிஸ்ட் கட்சியினர் தெரிவித்துள்ளனர். நிவாரணம் வழங்கிடு. 6 மாத காலத்திற்கு ரூபாயை நிவாரண தொகையாக மணவெளி தொகுதியில் உள்ள மாற்றுத்திறனாளி பயனாளிகளுக்கு சமூக நலத்துறை சார்பில் 3 சக்கர மோட்டார் வாகனங்களை அரசு கொறடா அனந்தராமன் வழங்கினார். மணவெளி தொகுதியில் புதுச்சேரி அரசு சமூக நலத்துறையின் சார்பில் மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர மோட்டார் வாகனம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அரசு கொறடாவுமான அனந்தராமன் கலந்து கொண்டு மாற்றுத்திறனாளிகளுக்கு 3 சக்கர வாகனங்களை வழங்கினார். இதில் 4 பயனாளிகள் பங்கேற்று பயனடைந்தனர். இந்நிகழ்ச்சியின் போது சமூக நலத்துறை இயக்குநர் பத்மாவதி, வட்டார காங்கிரஸ் தலைவர் ராமு, பெஸ்ட் முருகன், எழில் ராஜா, சுரேஷ் மற்றும் பலர் கலந்து கொண்டனர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணனின் பிறந்த நாளை அவரது ஆதரவாளர்கள், ஆட்டோ தொழிலாளர்கள், துப்புரவு தொழிலாளர்கள் உள்ளிட்ட ஏராளமானோருக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடினர். முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராதாகிருஷ்ணன் பிறந்த நாளை அவரது ஆதரவாளர்கள் சிறப்பாக கொண்டாடினர். அந்த வகையில் RRR மக்கள் இயக்க தலைவர் குமார் தலைமையில் துப்புரவு பணியாளர்கள், ஆட்டோ ஓட்டுநர்கள், தமிழன் சுமை தூக்குவோர் சங்க நிர்வாகிகளுக்கு 5 கிலோ அரிசி, காய்கறிகள், வேஷ்டி, சேலை ஆகிய நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டன. தொடர்ந்து பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் முன்னாள் தலைவர் சண்முகம், புருஷோத்தமன், மணிமாறன், தீனதயாளன், அருணகிரி, முருகசாமி, சண்முகம், இளையரசன், இளைஞர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் பங்கேற்றனர். வாங்கம்மா வெற்றி மக்கள் இயக்கத்தின் சார்பில் கொரோனா தொற்று கிருமி எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஹோமியோபதி மற்றும் ஆர்சனிகம் ஆல்பம் மாத்திரைகள் ஆட்டோ தொழிலாளர்களுக்கு இலவசமாக வழங்கப்பட்டது. கொரோனா தொற்றிலிருந்து புதுச்சேரி மக்களை பாதுகாத்திடும் நோக்கில் வெற்றி மக்கள் இயக்கத்தினர் பல்வேறு நலத்திட்ட உதவிகளை செய்து வருகின்றனர். மேலும் மக்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் ஹோமியோபதி மற்றும் ஆர்சனிகம் ஆல்பம் எனும் மாத்திரையை வழங்கி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் மற்றும் மாஸ் ஹோட்டல் அருகில் உள்ள அனைத்து ஆட்டோ தொழிலாளர்களுக்கும் வெற்றி மக்கள் இயக்க தலைவர் வெற்றிச்செல்வம் ஆர்சனிகம் ஆல்பம் 30 மாத்திரைகளை வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் வெற்றி மக்கள் இயக்கத்தின் நிர்வாகிகள் கணபதி, குமரவேல், ஆனந்த், தினேஷ், ஸ்ருதின், ஜெயபிரகாஷ் மற்றும் நிர்வாகிகள் பங்கேற்றனர்.
கீழ்குமாரமங்கலம் கிராம மக்கள் இலவச மனைப்பட்டா வேண்டி ஊராட்சி மன்ற தலைவர் குமார் தலைமையில் கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்புசெல்வனை நேரில் சந்தித்து மனு அளித்தனர். பாரதிய ஜனதா கட்சியின் வடக்கு ஒன்றிய செயலாளரும் கீழ்குமாரமங்கலம் ஊராட்சி மன்ற தலைவருமான குமார் தலைமையில் துணைத் தலைவர் விஜய ஆனந்தன் முன்னிலையில் ஊர் பொதுமக்கள் அனைவரும் ஒன்று கூடி கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவரை நேரில் சந்தித்து மனு ஒன்றை அளித்தனர். அம்மனுவில் கீழ்குமாரமங்கலத்தில் 300 குடும்பங்கள் வாழ்கின்றது என்றும் அதில் 175 குடும்பங்களுக்கு மட்டுமே மனைப்பட்டா உள்ளதாகவும் 125 மனைப்பட்டா வேண்டியும் 100 ஏக்கர் மதிப்புள்ள பொன்னேரி பெரிய ஏரியில் ஆக்கிரமிப்பில் உள்ள நிலத்தை அகற்ற கோரியும் பொன்னேரியில் ஏரியில் கரை அமைக்கும் பணியை குடிமராமத்து பணியில் சேர்க்கவும் 50 ஆண்டுகளாக ஏரியை தூர்வாராமல் இருப்பதை நடவடிக்கை எடுக்கும்படியும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. மனுவை பெற்றுக்கொண்ட கடலூர் மாவட்ட ஆட்சித்தலைவர் அன்புசெல்வன் உரிய நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்தார். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். புதுச்சேரியில் 10ஆம் வகுப்பு மற்றும் 11ஆம் வகுப்பு பொதுத் தேர்வுகள் ரத்து. முதலமைச்சர் நாராயணசாமி அறிவிப்பு. கொரோனாவால் உயிரிழந்தவரின் உடலை வீசி சென்ற விவகாரம். ஊழியர்களின் பணியிடை நீக்கத்தை ரத்து செய்ய கோரி அரசு மருத்துவமனையில் பணிபுரியும் சுகாதாரத்துறை ஊழியர்கள் பணிகளை புறக்கணித்து தர்ணா போராட்டம். பதினோரு வயது சிறுவன் உட்பட 5 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. புதுச்சேரியில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 132ஆக உயர்வு. பாகூர் மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராம பகுதிகளில் பெய்த திடீர் மழை. அறுவடைக்கு தயாராக இருந்த 500 ஏக்கர் நெற்பயிர்கள் சேதமடைந்ததால் விவசாயிகள் வேதனை. புலம்பெயர் தொழிலாளர்களுக்கு அனைத்து உதவிகளையும் அரசு செய்ய கோரிக்கை. சிபிஐ சிபிஎம் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.